கொத்து கொத்தா முடி கொட்டுது, என்ன காரணம்னே தெரியல. வளர முடியும் ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்குன்னா கருப்பு உளுந்தோட கருவேப்பிலை சேர்த்து பொடி பண்ணி டெய்லி சாப்பிட்டு பாருங்க. ஒரே மாசத்துல நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கருவேப்பிலை பொடி பண்றதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்க கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி புதினாவையும் நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில கருப்பு உளுந்து சேர்த்து நல்லா பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதே கடாயில மல்லி, மிளகு, சீரகம், கடலை, எள்ளு இதோடவே காய்ந்த பூண்டு சேர்த்து வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதே கடாயில காய வச்சிருக்க கருவேப்பிலையும் புதினாவையும் வறுத்துட்டு இது எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து கூடவே பெருங்காயமும் ட்ரை மேங்கோ பவுடரும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா டேஸ்டியான கருவேப்பிலை பொடி தயாராயிருச்சு. இதை நீங்க தோசை மாவுல சேர்த்து தோசையாவும் சுட்டுக்கலாம், சாதத்துல சேர்த்து கருவேப்பிலை சாதமாவும் ரெடி பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா இதை எல்லா பொரியலையும் அரை டீஸ்பூன் சேர்த்துருவேன். கருவேப்பிலை சாப்பிடாத குழந்தைங்களை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி இந்த பொடி ரெடி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே மெத்தட்ல டேஸ்டியா கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வெப்சைட் டீட்டெயில் வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, டிஎம் பண்ணி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.